ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்ன ஷண்முக பிரச்சோதயாத். ஓம் கார்த்திகேயாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்ன ஸ்கந்தஸ் பிரச்சோதயாத். முருகா முருகா என்று பல முறை சொன்னால் முருகருடைய அருள் உடனடியாக கிடைக்கும். முருகா என்று ஒரு முறை சொன்னால் உருகாத மனத்தையும் உருக வைக்கும் அற்புதமான தமிழ் நாட்டிற்கே அதிபதியான ஒரு கடவுள் இருக்கிறார் என்றார். அவர்தான் முருகப்பெருமான். இது எல்லோருக்கும் தெரியும். திருவாரியார் சுவாமிகள் முருகரை பற்றி கூறாத அற்புத உரைகளே கிடையாது என்று சொல்லலாம். அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்லாத ரகசியமே கிடையாது. இந்த அண்ட சரத்தையும் ஆளக்கூடிய சக்தியானது இந்த முருகருடைய உபாசனையில், வேண்டுதல், பிரார்த்தனை, வழிபாடுகளால் நாம் சாதிக்க முடியாதது எதுவும் கிடையாது. உதாரணமாக இந்த காலத்திலே சொல்லுவார்கள், சுப்பிரமணியருக்கு நிகரான தெய்வம் இல்லை, இந்த சாதாரண சுக்குக்கு நிகரான மருந்தும் இல்லை என்று சொல்வார்கள். அதன்படி வரக்கூடிய 23/3/2026 மற்றும் செவ்வாய்க்கிழமை கூடி வருகின்ற திதியான சஷ்டி திதி 24/3/2026 இப்படி எல்லாம் முக்கூட்டு முருக நாட்களிலே முருகனின் கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி திதி மற்றும் செவ்வாய்க்கிழமை இப்படி மூன்றும் ஒன்றாக சேர்ந்து வருகின்ற அற்புதமான இந்த வருடத்திலே உள்ள அரிய நாட்களில் இதுதான் மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த நேரத்திலே அடியார்கள் இந்த வாய்ப்பினை தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை எல்லோருக்கும் பகிர்ந்து ஷேர் பண்ணுங்கள். அதிலும் உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும். எத்தனையோ பீதியையும் வதந்தியையும் கலப்பி பாவத்தை சம்பாதித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே நடந்ததை சேர்த்து நடக்காததையும் சேர்த்து வதந்தியை பரப்புகிறார்கள். நாம் இறைவனை பற்றி, இறை அருளை பற்றி, சித்தர்களை பற்றி பல பேருக்கு சொல்லும் பொழுது உங்கள் வீட்டிற்கு உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு வருகின்ற நல்ல செய்தி இதன் மூலம் தன்னால் வந்து சேரும். நாம் எங்கும் போய் எது நடக்குமோ, எப்படி நடக்குமோ, இது கிடைக்குமோ, அது கிடைக்குமோ என்று ஏங்குகிறோம். அந்தந்த பொருள்கள் அந்தந்த நேரத்திலே உங்கள் கைகளில் வந்து அப்படியே அமரும். இப்படி இந்த 2 தினங்களிலும் தேனும் தினைமாவும் அழகாக கலந்து முருகன் அடியார்களுக்கு, அதாவது எத்தனையோ பேர் முருகன் கோயிலுக்கு வந்தாலே அவர்கள் முருகன் அடியார், அவர்களுக்கு பணிவன்போடு நாம் வேண்டிக் கொள்வது என்ன வேண்டுமென்றால், இதை முருகன் அடியார்களுக்கு தேனும் தினைமாவும் கலந்த இந்த பிரசாதத்தை கொடுங்கள். எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று விளக்கமாக பார்ப்போம். இந்த சீர்காழி, மாயவரம் அருகில் உள்ள சீர்காழி, அதன் அருகில் உள்ள மயிலாடி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு இந்த 2 நாட்களிலும் சந்தனம் அரைத்தல் மற்றும் சந்தனக்காப்பு சார்த்த இருப்பதால் அங்கு நீங்கள் நேரடியாக வந்தும் அடியார்கள் தேன் கலந்த தினைமாவு பிரசாதத்தையும் அளிக்கலாம். அந்த நேரத்திலே ஸ்கந்தலோக சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூர்த்திகள் அப்படி என்று ஸ்கந்தலோகத்தினுடைய அத்தனை மகான்களும் சித்தர்களும் வருகின்ற நாள். இதை சித்த ஞானபத்திர கிரந்தத்திலிருந்து சொல்லப்படுகின்ற ஒன்று. இதை எந்திலும் பஞ்சாங்கத்திலோ, ஜோதிடத்திலோ, ஆருடத்திலோ, அருள்வாக்கிலோ சொல்ல முடியாத ஒன்றை நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் சொல்லியும் செய்தும் இன்றும் என்றும் அன்றும் எப்பொழுதும் சொல்லி கொண்டு இருப்பதுதான். அதன் மூலம் உங்களுக்கு இந்த அகஸ்திய விஜயம் என்கின்ற மாத இதழாக உங்களுடைய கைகளில் தவழ்ந்து வருகின்றது. அதில் வராத ஒன்றையும் உங்களுக்கு கொடுக்கின்றோம். இப்படி திருமயிலாடி ஸ்ரீ பெரியநாயகி சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலே வீற்றிருக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியருக்கு 24/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று உங்களது திருக்கரங்களால், கைகளால் அரைத்த சந்தனக்காப்பு சாத்த குருவருளும் திருவருளும் கூடி வந்துள்ளது. பல நாட்களாக இழுப்பு வலி, இப்படி நாம் ஆங்கிலத்தில் ஃபிட்ஸ் நோயால் அவதியுறும் எத்தனையோ குழந்தைகள், பெரியவர்கள் கூட இப்பெல்லாம் வருது. அவர்களுக்கு தக்க நிவாரணம் தரும் இந்த ஸ்ரீ முருகப்பெருமான் இங்கு பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் தங்களுடைய கைகளால் அரைத்த சந்தனத்தை கொண்டு முருகப்பெருமானையும் ஸ்ரீ சீதலா தேவியும்
சந்தனக்காப்பு சாத்தி வழிபட்டு ஏழைகளுக்கு இளநீர் சேர்ந்த தேங்காய் சாதமும் இளநீரும் தேங்காய் சாதமும் தானமாக அளித்தால் எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத ஃபிட்ஸ் இழுப்பு நோய் உங்களை அண்டாமல் ஓடிவிடும். இறையருளால் நீங்கள் காத்து ரட்சிக்க நல்ல வழி கிட்டும். ஸ்ரீ முருகப்பெருமானே ஸ்ரீ சீதலாதேவியை வழிபட்டு அவரே இந்த முருகரே இந்த சீதலாதேவியை வழிபட்டார் என்றால் அதனுடைய பலன்கள் எப்படி என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். தம்முடைய ஜுரத்தை தணித்து கொண்டார். சீதலாதேவியை வழிபட்டு முருகப்பெருமான் தனது ஏற்பட்ட ஜுரத்தை தணித்து கொண்டார். அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்தலமே திருமயிலாடி க்ஷேத்திரமாகும். பல நாட்களாக தீரவே தீராத ஒன்று மாற்றி ஒன்று ஜுரத்தில் பல எத்தனையோ ஜுரங்கள் இருக்கின்றது. அப்படி ஜுரமாகவே இருக்கின்ற குழந்தைகளுக்கு தக்க நிவாரணம் தரும் இந்த ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டு நோய் நிவர்த்தி பெற்றிடலாம். குழந்தை நல மருத்துவர்கள் அடிக்கடி இந்த பீடியாட்ரிஷியன் சொல்லுமே அவர்கள்லாம் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வழிபட்டால் இந்த குழந்தைகள் மருத்துவர்கள் பேரும் புகழுடன் கைராசி என்ற பெயருடன் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். இப்படி இந்த முருகப்பெருமானையும் ஸ்ரீ சீதலாதேவியும் நீங்கள் வழிபட்டு வந்தால் குழந்தைகளின் எப்பேற்பட்ட பிணிகளையும் நீக்கும் மருத்துவ குணநல சக்திகள் உடனே கிடைக்கப் பெறும். இப்படி இறையருளால் துணை நிற்கும் முருகனும் உங்களுக்கு சேர்ந்திருப்பார். தஞ்சாவூர் பாபநாசம் சிவாலயம் மற்றும் சென்னை மந்தவெளி ஆகிய இடங்களிலும் சந்தனம் அரைக்கும் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மறுநாள் 23/3/2026 திங்கட்கிழமை வரை ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. இடம் தஞ்சாவூர் அருகிலே பாபநாசம் சிவாலயம். தொலைபேசி எண் செல்போன் 9443362563, மேலும் 9439083117, மூன்றாவது 9786156776 இந்த அலைபேசியிலே தொடர்பு கொள்ளவும். இப்படி தரைத்தளம் கீழே ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் 122 மந்தைவெளி தெரு, மந்தைவெளி, சென்னை 28. தொலைபேசி 04424613509. அதாவது இந்த இடத்திற்கு நேரே லேடிஸ் சாய்ஸ் என்கின்ற ஒரு தையல் கடை இருக்கிறது. அதன் எதிரிலே மந்தைவெளி மார்க்கெட் அருகில் இருக்குது. நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லோரும் நன்மை செய்ய மாட்டார்கள் என்பது முதுமொழி. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நல்லவன் என்று நீங்கள் ஏதாவது முடிவெடுத்தால் அவர்களே உங்களுக்கு நல்லவர் இல்லை, பொல்லாதவர் என்று சொல்லுகின்றீர்களே, அந்த நிலைமை வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த முருகனுக்கே உரித்தான நட்சத்திரம், திதி, நாள் ஒன்றாக இணைந்து இசைந்து வருவது என்பது அரிதிலும் அரிதான ஒன்று. கிடைக்காதது மறுபடியும் வருமா என்பது தெரியாது. இப்படி கார்த்திகேயனுக்கே உரித்தான கிருத்திகை நட்சத்திரத்து அன்று சந்தனம் அரைக்க முயலுங்கள். முருகனுக்கு உரித்தான சஷ்டி திதியும் ஸ்கந்தனுக்கு உரித்தான செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருகின்ற 24/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று திருமயிலாடி ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருமேனியின் மேல் அற்புதமான திருக்கரங்களால் அரைத்த சந்தனம் சாத்தி பரிமளித்திட குழந்தைகளுக்கு பூர்வ ஜென்ம வினைகளால் நேரக்கூடிய மற்றும் தன் பெற்றோர்களால் உண்டாகக்கூடிய கர்ம வினை தாக்கங்களிலிருந்து கந்தன் கருணையால் காக்கப்படுவர். இறையருளாலும் குருவருளாலும் நல்ல ஆரோக்கியம் கிட்டும். இது குழந்தைகளின் நல்ல ஆரோக்கியத்திற்கோ அதற்கான பூஜை. ஆகவே சந்தனம் அரைக்கும் திருப்பணியில் உங்கள் குழந்தைகளை, தங்கள் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களின் குழந்தைகளெல்லாம் இந்த தெய்வீக திருப்பணியில் அதிக அளவில் சேர்த்து பங்கேற்பதை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு நீங்கள் பக்கபலமாக இருந்து கொண்டு ஊக்கத்தை ஊட்டுங்கள், ஊக்கத்தை உந்துப்படுத்துங்கள். வாய்ப்புகள் சிங்காரித்து கொண்டு வருவதில்லை என்று உங்களுக்கு தெரியும். ஏனோ தானோ என்றுதான் வரும். அப்படி நம் சர்க்குருநாதரின் வாய்மொழியை கேட்டு நீங்கள் செய்வீர்கள் என்று நினைக்கின்றோம். ஆகவே அடியார்கள் இப்படிப்பட்ட மிக அரிய சந்தர்ப்பத்தை
நழுவ விடாதீர்கள், நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த அரிய தகவலை நீங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்தால் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு கோடி கோடியாக ஒவ்வொரு விதத்திலே வந்து சேரும். பாபநாசம் சிவன் கோயில் அதனுடைய வெப்சைட்டு மேப்பு, மந்தைவெளி மேப் எல்லாம் இதில் அனுப்பி வைக்கிறோம். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையவர்களால் அருணாச்சலா.